அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அகாடமி ஆஃப் அக்குபஞ்சரின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க்கையை நிர்வகிக்கும் திறன்கள் அதில் பிரிவு 1ல் சுயத்திறன்கள் பகுதி 1 பார்த்தோம். இந்த பதிவில் சுயத்திறன்கள் பகுதி 2 பார்க்க போகிறோம். வாழ்க்கையை நிர்வகிக்கும் திறன்கள் அந்த புத்தகத்திலிருந்து சுயத்திறன்கள் பகுதி 2 பார்க்க போகிறோம். இதில் நேர்மறை எண்ணம் என்றால் என்ன, நற்சிந்தனைகள் என்ன, நேர்மறை எண்ணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான மனநிலை இருக்கணும், அதே மாதிரி நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ளணும், பாடப்புத்தக கதை அதிலிருந்து நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்துக்கணும், அப்புறம் நல்ல அனுபவங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்களில் ஈடுபாடு, இதெல்லாம் தான் நேர்மறை எண்ணமும் நற்சிந்தனையும் உள்ள ஒருவருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். அடுத்து ஆக்கப்பூர்வ மனநிலை. ஆக்கப்பூர்வ மனநிலையில் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். நம்ம பிரச்சனைகளை கண்டு ஒதுங்காமல் இருக்கணும், தீயவற்றை கடந்து வரணும், நல்ல மனோபாவத்தை வளர்த்து கொள்ளணும். வாழ்க்கை முழுமைக்கும் நேர்மறை எண்ணங்கள் தேவை அப்படிங்கிறத உணரணும். தோல்வியை பற்றி பயப்படவே கூடாது. எப்பயுமே நம்ம குடும்பம் நமக்கு உதவும் அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். நம்ம குடும்பம் நம்மளை உதறிடும் அப்படிங்கிற உணர்வு இருக்கவே கூடாது. அதே மாதிரி நம்மால் முடியாது அப்படிங்கிற எதிர்மறை இருக்கக்கூடாது. என்னால் முடியும் அப்படிங்கிற நேர்மறை இருக்கணும். எளிய வழியையும் நேர்மையான வழியையும் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் தேர்ந்தெடுக்கணும். குறுக்கு வழியை சூஸ் பண்ணக்கூடாது, செலக்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் ஆசையை விட்டுட்டு நேர்மறையோட சக்தியை உணரணும். நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம், இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு நேர்மறை எண்ணத்தோடு இருக்கோம், நம்மளோட இருக்கிறவர் எப்பயுமே நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது எதிர்மறை எண்ணத்தோடு இருக்கிறாரு அப்படின்னா அவரை எப்படி பாசிட்டிவாக மாற்றி அந்த சூழலை, அவரோட இருக்கிற நம்ம சூழ்நிலையை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணும், எப்படி நேர்மறையாக மாற்றி மகிழ்ச்சியாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் தைரியமாக இருக்கணும், கோழையாக மட்டும் வாழவே கூடாது. இந்த எண்ணங்களுக்கு, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பதியப்படும். அந்த எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும். அப்போ நம்ம எப்பயுமே சந்தேகப்படக்கூடாது, நம்மளே நம்பணும், நம்மளுடைய சக்தியை முதல்ல நம்பணும். மதிப்பை எப்பயுமே குறைச்சி எடை போடக்கூடாது. திறமை, முயற்சி, தைரியம் இது எல்லாமே இருக்கணும். கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம்பணும். ஒருவேளை நீங்கள் கடவுள் மறுப்பாளராக இருந்தால் இந்த இயற்கை பிரபஞ்ச சக்தி நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கடவுள்னு வச்சுக்கலாம். அப்புறம் சுய பரிசோதனை தேவை. அப்புறம் நமக்கு நாமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் நேர்மையாக இருப்பேன், நான் இந்த செயலை இப்படி தான் செய்வேன் அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கடவுளிடம் ஒப்படையுங்கள். அப்படின்னா இங்கே கடவுள் அப்படிங்கிறதே இந்த பிரபஞ்ச சக்தியாக நீங்கள் வச்சுக்கலாம். கடவுள் இல்லைன்னு நினைக்கிறவங்க, கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிறவங்க, நீங்கள் எந்த கடவுளை நம்புறீங்களோ அந்த கடவுள்கிட்ட நம்பி ஒப்படைங்க, நிச்சயமாக நடக்கும். அப்புறம் எரிச்சல் படுவதையும் கோபம் கொள்வதையும் நிறுத்திடுங்க. எப்பயுமே மகிழ்ச்சியாக இருங்க. நேர்மறை எண்ணங்களை எப்படியெல்லாம் வளர்த்து கொள்ளலாம், அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கருத்துக்களை கேளுங்க, நான் திறமையானவன் அப்படிங்கிறத நம்புங்க, என்னால் முடியும் அப்படிங்கிறதையும் நம்புங்க. ஒருவேளை என்னால் முடியலைனாலும் நான் அதை அமைதியாக ஏற்றுப்பேன், அடுத்து அந்த முயற்சியை தொடர்வேன், முடியும் வரை முயற்சிப்பேன் அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அடுத்து நேர்மறையின் தோற்றம். எண்ணம், ஆற்றல், திறமை, வலிமை, எதிர்கால லட்சியம், சக்தி, இது எல்லாமே நேர்மறையுடைய தோற்றம். அதுக்கு அடுத்து இலக்கை நிர்ணயித்தல். வாழ்க்கைக்கு இலக்கு என்பது ஒரு முக்கியமான ஒன்று. நம்ம இந்த பிறப்பு எடுத்திருக்கோம், நம்ம எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். பொருள் ஈட்டுறது மட்டுமே இலக்காக இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள இலக்காக மாற்றி அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு காமராஜர்னு சொன்னோன்னா அந்த கல்வி கண் திறந்த காமராஜர்னு இன்று வரைக்கும் சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம நம்மாழ்வார் ஐயாவை எடுத்துக்கிட்டோன்னா இயற்கை விவசாயத்தை நோக்கி ஒரு இலக்கை வச்சு பயணித்தாங்க. அது மாதிரி நல்ல இலக்குகள் ஒன்று நம்ம செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். நம்மளுடைய வாழ்வு அர்த்தம் உள்ளதாகவும் பூரணத்துவம் முக்கியதாகவும் இருக்கணும்.
மற்றவர்களையும் நாம் ஊக்கப்படுத்தணும். நம்முடைய நோக்கத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். நம்முடைய இலக்கின் மீதும் நம்ம கவனமாக இருக்கணும். இலக்கை நிர்ணயித்து கொள்வதற்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டான நேரத்துக்கு அந்த இலக்கை ரீச் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் வாழ்நாள் ஃபுல்லாக இதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு இல்லாமல், இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே நான் இதை ரீச் பண்ணுவேன், அடுத்த கோலுக்கு போவேன் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளை நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமானாலும் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நம்மளுடைய பதில் முடியும் அப்படிங்கிறதா மட்டும்தான் இருக்கணும். அடுத்து கனவுகளும் இலக்குகளும் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். ஸோ கனவு காணுங்கள், விருப்பம் வையுங்கள், உங்களுடைய சக்தியை நம்புங்கள், வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்யுங்கள், அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுங்கள். அர்ப்பணிப்பு, மன உறுதி, கட்டுப்பாடு, காலக்கெடு இது எல்லாத்தையுமே ஒரு ஃப்ளோவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுடைய கனவுகள் ஜெயிக்கும், இலக்குகளை எட்டலாம். பிரச்சனையை தீர்த்தல். இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் காண்றது உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதை பார்த்து ஒதுங்கி போகக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ மதுக்கடைகள் நிரம்பி வழியுது தெரு ஃபுல்லாக அப்படின்னா, ஒருத்தன் குடிச்சிட்டு ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கிறான்னா நீங்கள் போய் சண்டை போட முடியாது. ஆனால் 100க்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ உங்களுக்கு வரணும். அதே மாதிரி உங்களை சுற்றி என்ன நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அது என்னங்கிறத கண்டறிஞ்சு தீர்த்துக்கணும். அடுத்து நல்ல முறையில் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான 10 வழிகள் கொடுத்துருக்காங்க. யாரையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது, உங்களையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது, ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி கூறக்கூடாது. அப்புறம் எதை இருந்தாலும் நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு காலம் தாழ்த்தக்கூடாது. பிரச்சனையை மோசமாக்கக்கூடாது, முடிக்க பார்க்கணும். எதை செஞ்சாலும் தெளிவாக செய்யணும். நம்மளுடைய செயல் தெளிவானதாக இருக்கணும். எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு வேலை எடுத்துக்கிட்டோன்னா அதற்காக நம்மளை அர்ப்பணிக்கணும். யாரை தொடர்பு கொள்ளணுமோ அந்த இடத்துல தொடர்பு கொள்ளணும். பிரச்சனையாகுது, அங்கேருந்து நம்ம விலகி வந்தால் பிரச்சனை தீரும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தனிமைப்படுத்திக்கணும். அடுத்து முடிவு எடுத்தல். பிரச்சனைக்கான தீர்வு, தவறுகளை தவிர்த்தல், பொருளாதாரம், வேலை, குடும்பம் ஆகியவற்றில் நல்ல முடிவு எடுக்கணும். நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம், அதை மட்டுமே நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுடைய பொருளாதாரத்தை பார்க்காம, வேலையை பார்க்காம, குடும்பத்தை பார்க்காம, யாருக்கு வேலை செய்கிறோன்னே தெரியாமல் மற்றவர்கள் சம்பாதிப்பதற்காகவும் மற்றவர்களுடைய நலத்திற்காகவும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பொருளாதாரத்தையும் சுருக்கிக்கிட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி நம்ம அடுத்தவங்களுக்காண்டி நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு செஞ்சுருந்தோம்னா அந்த தவறுகளை தவிர்த்து நம்மளை நாமே திருத்திக்கிட்டு நமக்கான இலக்கை நோக்கி பயணம் பண்ணணும். முடிவு அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதியான லட்சியம், எல்லா முடிவுக்கும் பலன் உண்டு அப்படிங்கிறத நம்பணும். எல்லா முடிவும் தற்காலிகமானது தான் அப்படிங்கிறத யோசிக்கணும். முடிவுகளை பற்றி நம்ம சிந்திச்சு கொண்டே இருக்கணும். அடுத்து முடிவு எடுத்தலுக்கான செயல்முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 படி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ ஒரு முடிவு எடுக்க போகிறோம், ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை ஒரு கோல் செட் பண்ணிட்டோம், இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச்னால் ரீசர்ச், திரும்ப தேடுதல், அதுதான் ஆராய்தல். அப்புறம் அந்த சூழல் நமக்கு எப்படி இருக்குது, சாதகமாக இருக்கா, சாதகம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத மறுமதிப்பீடு செய்யணும். அப்புறம் நம்ம எந்த விஷயத்தை செய்ய போகிறோமோ அதனை பற்றின கருத்துக்களை சேகரிக்கணும். நேர அறிவு ரொம்ப முக்கியம். எந்த டைமில் அதை செய்ய போகிறோன்னு பார்க்கணும். எல்லா விதமான காரணிகளையும் பயன்படுத்தணும். திறந்த மனதோடு சிந்திக்கணும். மாற்று வழி ஏதாவது இருந்தாலும் சிந்திக்கணும். நம்ம கருத்தை ஆதாரப்படுத்தணும். நல்ல முடிவு எடுக்கணும். யதார்த்தமாகவும் கற்பனை திறன் மிக்கதாகவும் கலை, அறிவியல், உள்ளுணர்வு இவை சார்ந்து நம்ம முடிவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துக்கே உங்களுடைய முடிவு, இலக்கு, கனவு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். வாழ்த்துக்கள். பகுதி 3 அடுத்த பிரிவில் சந்திப்போம். எஸ்கே அகாடமி ஆஃப் அக்குபஞ்சரில்
அக்குபஞ்சருக்கான 1 வருட பட்டை படிப்பிற்கான சேர்க்கை நடைபெற்றுட்ருக்கு. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.